வணக்கம். டாக்டர் அர்ஜுனா, அதாவது எம்பி அர்ஜுனா அவர்களுடைய கருத்துக்கள் பலதை பார்த்த உண்மையை சொல்ல போனால் பொறுக்க முடியாத ஒரு விடயம். அதாவது நீங்கள் எந்த கர்மத்திலாவது அரசியல் செய்யுங்க, உங்களுக்கு விரும்பின மாதிரி அரசியல் செய்யுங்க. நீங்க கொடுக்குற வாக்குகளை ஒன்று நீங்கள் நிறைவேற்றினதும் இல்லை, நீங்க மாறி மாறி கலைக்கிற ஆளுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் தயவு செய்து எங்களை கொன்றவர்கள், எங்கள்ட இனத்தை அழிச்சவர்கள், அந்த குடும்பத்தோட சேர்ந்து எங்கள்ட மக்களை ஆள நினைக்காதீங்க. அது பெரிய ஒரு தப்பு செய்யுங்க. அது நினைக்கவே படாது. ஏன்னா இனி இவர்களுக்கு, அதாவது இலங்கையில தமிழனால ஒரு வாழ்வு அமைச்சு கொடுப்பதாக இருந்தால் இப்ப அர்ஜுனா செய்கிற வேலையை மட்டும்தான். ஸோ தமிழ் மக்களே, புலம்பெயர்ந்த மக்களும் சரி, ஈழத்தில் உள்ள மக்களும் சரி, கொஞ்சம் கவனத்தில் எடுங்கள். அரசியல் என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் திட்டமா சிந்திச்சு பாருங்கள். அதாவது நாங்கள் செய்ய வேண்டியது, எங்களை கொன்றவனை இனி நாங்கள் கொல்ல முடியாது, வாழ விடா. அதாவது எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விடயம் வாக்கு. அந்த வாக்கை கொடுத்து அவனை வாழ விடக்கூடாது. ஸோ அதால இனி நாங்கள் போட போற வாக்கெல்லாம் ஆறுக்குன்றதை நீங்கள் முடிவெடுக்கணும். ஏன்டா இப்ப அர்ஜுனா செய்கிற வேலை ஒரு நாசகரமான வேலை தான், அதில் மாற்று கருத்தில். ஏன்னா எங்களை கொன்று குவித்தவன் ராஜபக்ச குடும்பம். அந்த குடும்பத்திட்ட இருந்து இன்னும் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல, போர்க்குற்ற விசாரணை நடக்கல, அதாவது ஈழ தமிழனுக்கு ஒரு விசாரணை நடக்கல. ஸோ இப்ப அந்த நிலையில இவருக்கு சப்போர்ட்டாகவும் இவரோட சேர்மதியாகவும் இவர் பேசுற பேச்சுக்களை கேட்கும் பொழுது மனது கொதிக்குது. ஸோ இனி உங்களோட மக்கள், உங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் உங்களோட வாக்குகளை கவனமாக போடுங்கள். எவன் எல்லாத்தையும் வீட்டை அனுப்பிடுமோ அவன் எல்லாத்தையும் வீட்டை அனுப்புங்கள். நீங்கள் அதை மட்டும் செய்யுங்கள். சும்மா பேருக்காகவும் சொந்தத்துக்காகவும் பக்கத்துக்காகவும் தெரிஞ்சதுக்காகவும் வாக்கு போட்டிங்களாக இருந்தால் அது வாழ்க்கையில இந்த நாட்டை, உங்களோட ஊரை, உங்களோட தமிழர் பிரதேசத்தை நீங்க நாசமாக்குறேன்னு அர்த்தம். அதாவது வடிவா கதைங்க, வாங்க எப்படி இருக்கீங்க, சும்மா இருக்கீங்களா, ஆனா வாக்கு போடைகளை நீங்க போட வேண்டிய ஆளுக்கு போடுங்க. அதை மட்டும் புரிஞ்சு விடுங்க. ஏன்னா இவர்களை விட்டு வச்சிருக்கோ, எப்படி சம்பந்தங்களை வச்சு ஆண்டார்களோ, வருஷமாக எடுத்து கொள்ளை அடிச்சு தங்கண்ட குடும்பங்களை மட்டும், அது திருவோணமலையில இருக்கிற அறவாசி திருவோணமலையை வாங்கி போட்டுட்டு செத்து போன அந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு இவர்களை இடம் கொடுக்காதீங்க இனி. ஸோ இது நிச்சயமாக எல்லாரும் இது வீடியோவாக போட்டு டிக்டாக்ல போட்டு எல்லாத்திலையும் போட்டு இதை பற்றி வன்மையாக கண்டிக்க வேண்டும். இதுதான் உண்மையாக செய்ய வேண்டியது. அதாவது அர்ஜுனா வேற யாரும் செய்யட்டு, ஆனால் ராஜபக்ச குடும்பத்தோட மட்டும் சேர்ந்தாரா இருந்தால் அவரை நாங்கள் தூக்கி எறிவோம். நன்றி, வணக்கம்.